ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் வந்து நான் உருண்டை குழம்பு செய்யலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகா, இந்த கடலைப்பருப்பும் இதில் போட்டு உப்பு போட்டு அரைக்கலாம் குறன்னு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, இதோடு அரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சதை எடுத்து இதில் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். 1லேருந்து 1.5 வெங்காயம், பெருசாக இருந்தால் 1 போதும். இதை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதை அப்படியே நல்லா உருண்டைகளாக உருட்டி ஒரு இட்லி குண்டார்லேயோ ஸ்ட்ரீமர்லேயோ போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இட்லி குண்டான மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் தாளிச்சிக்கலாம். காரக்குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். எல்லாம் வெடிட்டோம். ஒரு 2 கட்டி பூண்டு உரிச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 3லேருந்து 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு பெரிய தக்காளினா ஒரு 3, சின்ன தக்காளினா 4 போட்டுக்கோங்க. இதையும் வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். வெங்காய தக்காளிக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. புளி ஊற வைக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன்னா, இல்லை உங்களுக்கு தேவைன்னா இதில் மொத்தமாக இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். நீங்களும் ஊற வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1, 2, 3, 4 அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கலந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டு கொதிக்கிட்டோம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வெந்து இது கொஞ்சம் கொதி வரட்டும். அது வரையும் மூடி வைக்கலாம். கடலைப்பருப்பு வேக வச்சாலே அந்த உருண்டைகள்லாம் வந்துச்சு. அதை எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சோடனே அதில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருண்டைகள்லாம் எடுத்து வச்சாச்சு. இது ஆறட்டும், அதுக்குள்ளே குழம்பு கொதிக்கிட்டோம். வெங்காயம் தக்காளி வெந்துடுச்சு, குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ புளி ஒரு எலுமிச்சம்பழம் பெரிய சைஸை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கலக்கியாச்சு. இப்போ உருண்டைகளை போட்டுக்கலாம். உருண்டையை போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா அரிஞ்சு பொடியாக அரிஞ்சு இதில் வந்து அரைச்சி இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளோட உருண்டை குழம்பு, என்னோட ஸ்டைலில் உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏன் வீடியோவை பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய சேனலில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். குழம்பு ரெடியானதை ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை காரக்குழம்பு என்னோடய ஸ்டைலில். நீங்களும் என்னோடய ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரே மாதிரி போட்டு காய்கறி இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி கடலைப்பருப்பை ஊற வச்சு உருண்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியல் பண்ணலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். கடுகு வெடிட்டோம். கொஞ்சம் வெங்காயம், 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெடிட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு நசுக்கி இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு வதக்கிக்கலாம். கோசை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் பைத்தம்பருப்பும் ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டு மூடி ஸ்லோவாக மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி வெந்த உடனே தேங்காய் துருவனதை போட்டால் கோஸ் பொரியல் ரெடி. மூடி வைக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி லன்ச் ரெடி பண்ணியாச்சா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். நான் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். என்னென்ன லன்ச் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ் இருக்குது, நெய் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு காரசாரமான உருண்டை குழம்பு என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். என் ரெசிபி போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய ஸ்டைலில் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது தொட்டுக்க கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மோர் இருக்குது. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாருமே நல்லா பார்த்து எல்லாத்தையுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.